என் மக்களுக்கு நான் உங்களை குறித்து நான் சொல்லித்தரணும். கவனிக்கிறீங்களா? இருக்கீங்களான்னு? ஆமாம். எப்போ இந்த பிசாசை பற்றி நான் எடுக்க ஆரம்பிச்சனோ பயங்கரமாக எதிர்த்து நிற்கிறான். என்ன சாத்தானை குறித்து எப்போ போன வாரத்தை எடுக்கிறேன், அட்டா எப்படித்தான் இல்லை, அவன் வல்லமையை காட்டுறான், விசுவாசிகளுக்கு காட்டுறான், மனசை சோர்வடைய செய்கிறான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோடு இருக்க விடாதபடிக்கு எந்த அளவுக்கு அந்த சத்ரு உங்களை பிரிக்கிறானோ உங்களை ஆண்டவரோடு சேர்க்கிறது தான் ஊழியக்காரனுடைய வேலை. கைகளை உயர்த்தி ரமேன்னு சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை தடுக்கிறவன் பிசாசு. உங்களுடைய आपका आशीर्वाद को बंद करने वाला शैतान, आपका प्रार्थना करने में बंद करने वाला शैतान, परमेश्वर का प्रेम में ठंडापन लाने वाला शैतान. जब कभी ये शैतान के बारे में बोलने शुरू किए तब ऐसे शैतान मुझे इतना आलसी कर रहा है, इतना एकदम शौक दिखा रहा है, विश्वासी लोगों के अंदर बीच में कुछ ना कुछ कर रहा है. आप तो देख रहे हैं, अभी நீங்க கவனிக்கிறீங்க. பிசாசுடைய தந்திரத்தை பாருங்க, பயங்கரமா கிரியை செய்யணும். ஆனா எனக்கு நல்லா தெரியும், இந்த செய்தியை கேட்டு யாரெல்லாம் வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்களோ அவங்க குடும்பங்கள் கர்த்தர் ஆமை பலமா இறங்கி வந்து கிரியை செய்வார். கைகளை எடுத்து ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஆமென். அதனால இந்த ஜெபத்தோட கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, 1 பேதுரு 5ஆம் அதிகாரம், வேகமா எடுத்துக்கொள்ளலாம். 5ஆம் அதிகாரம் வசனம் 8ஆம் வசனம் முதல் எனக்கு யாராவது வாசிங்க. ஆமென். மைக்ல சீக்கிரமா. தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன். ஹலோ, கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் கவனிங்க. எப்ப சத்ரு, அவனுக்கு நிறைய பேர் இருக்கு, பிசாசு, சத்ரு, சாத்தான். எப்ப நம்முடைய எதிராளியாக பிசாசானவன், நமக்கு எப்ப பிசாசு எதிராளியா மாறுவானோ, நல்லா கவனிங்க. நிறைய பேர் சொல்வீங்க, நான் ஜெபிக்காம இருந்தா வீட்டுல பிரச்சனையே இல்லை, எப்ப நான் ஜெபிக்க ஆரம்பிக்கிறேன் அப்பதான் வீட்டுல பிரச்சனை, எப்ப நான் उपवास பண்றேன் அப்பதான் பிரச்சனை. जब हम पवित्रता के साथ रहेंगे, जब प्रार्थना में अधिक रहेंगे, जब प्रभु के साथ और लगाव के साथ रहेंगे, तबे कुछ ना कुछ हमको दबाव शैतान इतना देता. अरे भाई, शैतान आपका मित्र नहीं बनना है, शत्रु, हमेशा आपको शत्रु हो जाना है शैतान. आमीन, आमीन. उनका काम है आप प्रभु के पास नहीं जाना है. அவருடைய வேலை நீங்க ஆண்டவரை தேடக்கூடாது, நீங்க ஜெபிக்க கூடாது. நீங்க ஜெபிக்காம ஒரு வாரம் இருந்து பாருங்க, நல்லா இருக்கும். ஆனா எப்ப நீங்க ஜெபிக்கிறீங்களோ அப்ப வீட்டுக்குள்ள கலவரத்தை ஆரம்பிப்பான், வீட்டிலிருந்து ஆரம்பிப்பான், அப்புறம் சபைக்குள்ள வருவான், வேலையில ஆரம்பிப்பான். பைபிள் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய். கைகளை உயர்த்தி, ஒரு தெளிவு உண்டாக்குகிற தேவன், நீ தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். हालेलुया, आमीन. बहुत सत्र रहना है परमेश्वर के साथ, बहुत सत्र के साथ रहना है. आमीन, आमीन, आमीन. जितना शैतान आपको हमें चेतावनी देगा, अभी बोलिएगा शैतान से, हे शैतान तुम मुझे छू नहीं सकता. हालेलुया. बाइबल वचन சொல்லுகிறது, வாசிமா. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், என்னுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். எப்படி வருவானா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி, எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றித் திரிகிறான், வகை தேடி சுற்றித் திரிகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளையை, சத்துரு எப்பொழுதுமே சுற்றி திரிகிறவன். பிரதர், அவன் சுத்திட்டு இருக்கிறவன். ஆமென், ஆமென். யோபனுடைய குடும்பத்தில் இப்படிதான் கிரியை செய்தான். ஆமென். ஆண்டவர் பார்த்து கேட்டார், யோபை, ஆமென், சாத்தானை பார்த்து கேட்டார், நீ எங்கே இருந்து வருகிறேன்? நான் உலகம் முழுவதும் உலாவிக் கொண்டு, பூமி முழுவதும் उलावகிறேன். देखिए देखिए, बाइबल वचन में ऐसा लिखा है, पहला पत्रस 5 अध्याय का 8वां पद में ऐसा लिखा है. क्या जी? आमीन. क्या लिखा है? आप वचन में पढ़े हैं जी? 5वां अध्याय का 8वां पद में क्या लिखा है? सचेत हो और जागते रहो, क्योंकि तुम्हारा विरोधी शैतान गर्जने वाले सिंह की नाई इस खोज में रहता है, किस को फाड़ खाए. சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று கற்பனை பண்ணி பாருங்க. சிங்கம், நீங்க நாய்களை பாக்குறீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிசாசு எப்பவுமே அவன் சுத்திட்டு இருக்கிறவன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இயேசுவின் ரத்தம் ஜெயம்.
எப்பவுமே உன்னை அலக்களிக்கிறது அவன் வேலை. कभी भी आपको डगमगाना, आपको गुमराह करना, हमेशा वो शेर के समान रहता, फाड़ना, उन्हें विழுங்கணும் विழுங்கணும், உன் ஆசீர்வாதத்தை விழுங்கணும். आपका अनुग्रह को खाना है, आपका आशीष को खाना है, आपका प्रभु का साथ रहना, उसके लिए आपका शरीर का खाना. அவன் எப்பவுமே எதையாவது ஒன்று பண்ணிட்டே இருப்பான். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசு நம்மளை ரட்சிச்சிட்டார். போன வாரமே நம்ம கேட்டோம் செய்தியை. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தான என்ன செஞ்சாரா? உங்கள் கால்களின் கீழே என்ன செஞ்சிட்டாரா? நசுக்கி போட்டாரா? சார், சாத்தான் எப்பவும் ஆண்டவன் நம்ம கால்களின் கீழே நசுக்கிட்டார், தலைக்கு மேல இல்லவன் உன் காலின் கீழே சாத்தானை நசுக்கிட்டாரு. இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே சாத்தானை காலின் கீழே நசுக்கின தேவன், ஆனா எனக்கு அவனுடைய தந்தனங்களை காண்பியும் ஆண்டவரே. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வாலிபனை குறித்து கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம். அவனை பிசாசு என்ன செய்யறான்? தீயிலும் தண்ணியிலும் தள்ளுகிறது அவனுடைய வேலை. அவனை ஏதாவது ஒரு பாவத்தில் விழ வைப்பது. நீங்க பாருங்க, हरेक आदमी के अंदर कुछ ना कुछ पाप में गिरा होगा और शैतान का हमेशा हम लोग कुचलने के लिए हम चक्कर में रहेंगे, लेकिन हमेशा शैतान कुछ ना कुछ दिमाग में कुछ लाते रहेगा. आप ये नहीं सोचिए मनुष्य का कभी नहीं छू सकता है, नहीं. उसका काम क्या है? प्रार्थना करने वालों को आपको दिमाग को गुमराह करना, ஜெபிக்கிறவனுடைய மைண்டை டிஸ்டர்ப் பண்றது. இன்னைக்கு எத்தனை பேர் மைண்ட்ல நிம்மதியா இருக்குன்னு சொல்றீங்க? கை உயர்த்து பார்க்கலாம். ஒரு ஆளும் கூட கை தூக்கல. பாத்தீங்களா? என்ன பைபிள் சொல்லுகிறது, அவன் சிங்கத்தை போல கர்ஜிப்பான். இந்த கர்ஜிக்கிறது யார் தெரியுங்களா? நீங்க வேலைக்கு போய் பாருங்க, உங்களுக்கு விரதம் ஒருத்தன் கர்ஜிச்சுட்டு போவான், சிங்கத்தை போல அவன் கத்துவான். சில நேரத்தில் மனைவி முகத்தை பார்க்க முடியாது, கணவன் முகத்தை பார்க்க முடியாது, பிள்ளைகள் முகத்தை பார்க்க முடியாது, பயமா இருக்கும். வேலைக்கு போன ஓனர் मुखத்தை பார்த்து பயமா இருக்கும். कभी कभी मालिक का चेहरा आप देख नहीं सकते, बच्चों का चेहरा देख नहीं सकते, परिवार का चेहरा देख नहीं सकते, उसका चेहरा बदल गया. कभी कभी हम देख रहे हैं भाई मनुष्य का जीवन में उनका चेहरा देखने में डर लगता है. உங்களுக்கு ஒரு பயம் இருக்கு பிரதர். மனுஷனை பார்க்கிற பயம், பேசுறதுக்கு பயம். ஏன்? யாருக்குள்ள இந்த பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வருதோ அவனுக்குள்ள சத்ரு அவன் கர்ஜிச்சுட்டே இருக்கான்னு அர்த்தம். இருக்கீங்களான்னு இருக்கீங்களான்னு உங்களுக்கு ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்கா வரும் பாருங்க. आपका अंदर डर है ना? आमीन. वचन इसलिए वचन बतलाती है शेर के समान वो क्या करता है? फाड़ने के चक्कर में रहता है. और கீழே என்ன போடு வாசி. விசுவாசத்தில் உறுதியாய் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். 9ஆம் வசனம் 9वां पद. अरे बाइबल निकालो जी. पहला पत्रस 5 अध्याय का 9वां पद. விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து எப்படி இருக்கணுமா? விசுவாசத்தில் கைகளை விருது ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சார், நீ உறுதியா இருக்க வேண்டியது எதுல தெரியுமா? சொல்லுங்க, எதுல இருக்கணும்? பிரதர், கவலைப்படாதீங்க. நீங்க மனுஷன் உங்களை ஆமென் உறுதி இல்லாத வாழ்க்கைய பயமா இருக்குல்ல, நீ கத்த சொல்ற, நீ விசுவாசத்தில் உறுதியாயிரு. आमेन. रिसीव பண்ணுங்க. आमेन आमेन. यार நீங்க ஸ்தோத்திரம் பண்றீங்களா உங்க வாழ்க்கையில? आप विश्वास में एकदम कैसे रहना है? क्या लिखा है जी वचन में? विश्वास में दृढ़ होकर. आमेन. कैसे रहना जी? विश्वास में कैसे रहना है? दृढ़ रहना. விசுவாசத்தில் உறுதி. ஆமென். நீங்க நிறைய உறுதி நம்ம விட்டு போயிருச்சுங்க. நிறைய பேர் உறுதியை அழிச்சிருப்பாங்க. கரெக்ட் தானே? கல்யாணத்துக்கு முன்னாடி உறுதி பேச்சு, பூ வைப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பூ வைப்பாங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க? उर्दी. आमीन. है ना? शादी के पहले आमीन क्या होता है जी? तिलक होता है ना? हाँ, तय हो जाता, उसी में तय हो जाता, ये लड़की ये लड़का की तय, उर्दी. कभी कभी हम लोग आमीन दृढ़ नहीं हो पाते हैं, हम लोग अंदर एकदम डर हो जाता है. लेकिन वचन बतलाती है, இன்னைக்கு வசனம் சொல்லுகிறது, பிசாசுனுடைய தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க வேண்டும், விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும். சிஸ்டர், விசுவாசத்தை விட்டுறாதீங்க. உங்க விசுவாசம் சூழ்நிலைக்கு தகுந்த போல மாறிக்கொண்டிருக்க பிரதர். இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, உங்க விசுவாசத்தை சோதிக்கிறவன் பிசாசு. उंगलुकुलरिए आमीन. आपका विश्वास में अंधविश्वास का लाने वाला शैतान आपका मन में एकदम नाना प्रकार के चिंता का ला करके विश्वास से बाहर होने के लिए நீ விசுவாசத்தை விட்டு வழி வீரணும். விசுவாசியா இருக்கிற நீ உன் விசுவாசத்தை விட்டுறணும். அதான் பிசாசுடைய வேலை. ஆமென். அதனால தான் பைபிள் சொல்லுது, விசுவாசத்தில் எப்படி இருக்கணுமா? विश्वास में कैसे रहना जी? दृढ़ रहो विश्वास में. விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். என்னங்க? அவனுக்கு எப்படி இருக்கணுமா? எதிர்த்து நில்லுங்கள். ஏங்க பிசாசு யாரை எதிர்த்து நிக்கிறீங்களா? शैतान का विरोध करते हैं जी?
और ये जानकर उसका सामना करो। अब शैतान का सामना करेंगे அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? சாத்தானை எதிர்த்து நிக்கிறது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு ஒனிடா டிவியில வர மாதிரி ஒரு கொம்பு வச்ச ஒரு பொம்மை வச்சுட்டு ஏ சாத்தானே உன்னை நான் எதிர்க்கிறேன் அப்படியா இருக்கீங்களா? நான் பேசுறது புரியுதா? शैतान कैसे रहता है जी? ऐसे ओनिडा टीवी का जो चित्र आता है ना वैसे चेहरा है नहीं। அவனை எதிர்த்து நிற்பதுன்னு என்ன அர்த்தம்னா ஜபத்துக்கு எதிர்த்து நிக்கிறவனை நீ சொல்ல ஜெபம் பண்ணி காட்டு। हमें यदि प्रार्थना नहीं कर पाएगा आप प्रार्थना करके दिखाइए। आराधना में नहीं जाने देगा, ஆலயத்துக்கு வர விட மாட்டான்। நீ ஆராதனைக்கு வந்து பாரு, துதிக்க விட மாட்டான், துதிச்சு பாரு। இதுதான் எதிர்த்து நிக்கிறது। इच्छे கொண்டு வருவான், பண்ண மாட்டேன் குடிக்க மனசை கொண்டு வருவான், पीने के मन करेगा नहीं पीऊंगा, दम मारने के लिए याद करेगा नहीं दम करेंगे, நான் சிகரெட் குடிக்க மாட்டேன்। இது எதிர்த்து நிற்பது, பாவத்துக்கு எதிர்த்து நிற்பதுதான் அவனுக்கு எதிர்த்து நிற்பதற்கு ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்களேன்। ஹல்லேலூயா சைமே உண்மையா சொல்றேன், இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க விசுவாசத்தோட சொல்லிட்டு போங்க। ஆண்டவரே இன்னைக்கு எதுக்கு எதிர்த்து நிக்கணும் இல்லையோ எனக்குள்ள விசுவாசம் உறுதியா இருக்கும் பொழுது, ஆமென் ஹல்லேலூயா, விசுவாசம் உறுதியா இருக்கும்போது ஆமென் நான் எதில எதிர்த்து நிக்கணும்? சாத்தானுக்கு எதிர்த்து நிக்கத்தக்க அந்த பலத்தை தாங்க ஆண்டவரே। இன்னைக்கு அவனை எதிர்த்து நிக்கணும்। ஆமென் அவன் என்ன எண்ணத்தை கொண்டு வந்தாலும் சரி அவனை எதிர்த்து நின்னு। உன் மொபைல டிஸ்டர்ப் பண்றானா உடனே அந்த மொபைல சிம் பண்ணி கழட்டிரு, இல்ல அந்த சிம் ஆமென் அந்த நம்பர் பிளாக் பண்ணிரு, இல்ல அந்த மொபைல உனக்கு உன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய அந்த வீடியோ பிளாக் பண்ணு। இன்னைக்கு குழந்தைங்களுக்கு மொபைல் இல்லைன்னா அவங்க உங்க கூட இருக்க மாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க। அவனை சைல்டு லாக் போட்டு வை, அந்த பிள்ளைகிட்ட சொல்லு வேண்டாம் ஏசப்பாக்கு விரோதமானது நீ கற்றுக்கூடாது, எதிர்த்து நில்। அவன் சொல்லுவான் நான் படிக்க மாட்டேன், நீ படிக்காட்டி பரவாயில்ல நீ இந்த மொபைலை தொடக்கூடாது। கைகளை உயர்த்தி விடாமன்னு சொல்லுங்களேன்। पावத்துக்கு எதிர்த்து நில், पाप का विरोध करो, सामना करो शैतान को। उसका मतलब क्या? आपको पाप को दिलाने हमें करने के लिए माइंड को डिस्टर्ब करने वाला शैतान है। நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அது கீழே போட்டுக்க பாருங்க, விசுவாசத்தில் உறுதியா இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்। உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரரிடத்திலே, உலகத்தில் உள்ள உன் சகோதரனிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே। बाइबल वचन बतलाती है कि तुम्हारे भाई जो संसार में है ऐसे ही दुख भुगते रहते हैं। நீங்க நினைப்பீங்க ஐயா கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் இப்படி இல்ல, என் குடும்பத்துல தான் இப்படி இருக்கு। இல்ல பிரதர், இந்த சகோதரர்கள் அனைவருக்குள்ளும் இப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி கொண்டிருக்கிறது। பாவத்தை எதிர்க்கிறது சும்மா இல்ல சிஸ்டர், அதுதான் பாடு। பணம் இல்லாம இருப்பது, பொருள் இல்லாம இருப்பது பாடுகள் அல்ல, இவைகளை எதிர்த்து நிற்பது பாடு உங்களுக்கு வரும்। விசுவாச வார்த்தையை சொல்லும்போது பாடு வரும்। आमेन उपद्रव आएगा जी, अपना भाई लोगों का भी ऐसे ही हुआ है। आप उसका सामना करना साधारण बात नहीं है, कठिन काम है। वचन बतलाती है उसका तुम सामना करो, அதை எதிர்த்து நில்லு। மகளே நீ எதிர்த்து நில்லு, கர்த்தர் சொல்றார் நீ உறுதியா இரு। ஓ ஹalleluya, இது ஆமென் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தீங்கன்னா அந்த பலத்தின் ஆவியை கர்த்தர் உங்களுக்கு தருவார்। ஆமென் ஹalleluya। ஆகையால் தான் பைபிள் சொல்லுகிறது என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு ஆமென் கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்குள் அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடனுபவிக்கிற பாருங்க எப்படிங்க கொஞ்ச காலம் பாடு। கைவிடுத்து நாம சொல்லுங்களேன், एक थोड़ा दिन के लिए दुख है भाई। क्या वचन में लिखा है 10वां पद में? आमीन। पहला पत्रस 5:10 पद में लिखा है अब परमेश्वर जो सारे अनुग्रह का दाता है, जिसने तुम्हें मसीह में अपने अनंत महिमा के लिए बुलाए, तुम्हारे थोड़ी देर तक दुख उठाने के बाद, थोड़ी देर तक ये दुख है உன்னுடைய வாழ்க்கையில கொஞ்ச காலம் தான் இந்த துக்கம்। இன்னைக்கு நீங்க ஒரு தீர்மானத்தோட போங்க, வீட்டுக்கு போகும்போது சொல்லுங்க இந்த பாடுகள் கொஞ்ச காலத்துக்கு மட்டும்தான் தம்பி, கொஞ்ச காலம் மட்டும்தான் இந்த சோதனை। பிரதர் அப்பா சொல்லி அனுப்புற, நீ கொஞ்ச காலம் தான் இந்த சோதனை, இனி கொஞ்ச காலம் தான்। பைபிள் சொல்லுகிறது கொஞ்ச காலம்। இந்த கொஞ்ச காலத்தின் பாடுகளை அனுபவித்த பிறகு
பைபிள் சொல்லுகிறது என்ன வருமா? அவர்களை பாட அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். हालेलुया हालेलुया हालेलुया। हिंदी में वचन में लिखा है 10वां पद में क्या लिखा है जी? आमीन। आप आमीन। थोड़ी देर के उठाने के बाद आप ही तुम्हें सिद्ध और स्थिर और बलवंत करेगा। हालेलुया। क्या क्या करेगा जी? सिद्ध और स्थिर और बलवंत करेगा। கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். நீங்களும் நானும் அழைக்கப்பட்டு எதற்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க? 10வது வசனத்துல என்ன போட்டுருங்க? ஆமென் ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்கு நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற. ஹலோ, கவனிக்கிறீங்களா? உங்களை என்னை அழைப்பு எங்குள்ள அழைப்பு தெரியுமாமாக? ஒரு நித்திய மகிமையான ஒரு அழைப்பை கர்த்தர் தந்திருக்கிறார். God's calling ஒரு பெரிய ஒரு அழைப்பு. ओ परमेश्वर को बुलाहट वचन बतलाती है। हाँ, क्या लिखा है जी? आमीन आमीन आमीन। थोड़ी देर के लिए अनुग्रह का दाता है जिसने तुम्हें मसीह में अपना अनंत महिमा के लिए बुलाया। आप किस लिए आपका बुलाया मालूम है? आपका बुलाहट को आप जानते हैं? உன்னுடைய அழைப்பு நீ அறிந்திருக்கிறாயா? பிரதர், நீ ஒரு மேனேஜரா இருக்கலாம், ஒரு சிம்பிள் வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், நீ ஏதாவது ஒரு சின்ன வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அதற்காக அழைக்கப்படல. சிஸ்டர், நீங்க அழைக்கப்பட்டது எதற்கு தெரியுமா? ஓ, நித்திய கன மகிமைக்கென்று, ஒரு அனந்த மகிமா ஆமென் लेने के लिए। பிரதர், உங்களுடைய அழைப்பு ஒரு பெருசு. ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. ஆமென். உங்களுடைய அழைப்பு இந்த பூமியில ஒரு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு. நான் நேத்து யோசிச்சு பார்த்தேன். எப்படி யோசிச்சு பார்த்தேன்னா, இப்பவே பாதி கிணற தாண்டிட்டோம், இன்னும் கொஞ்ச காலம் தான் வாழ போறோம். ஒரு 30 வருஷம் மீறி போன 40 இல்ல 40 அதிகம் தான். ஒரு 30 வருஷம் இதுக்கு மேல நான் வாழலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு நான் போட்டு பார்த்தேன். ஆண்டவரே, இந்த 30 வருஷத்துக்குள்ள இனி எவ்வளவு காரியங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நான் கணக்கு आमीन आमीन हिसाब किताब जोड़ कर देखे, अरे भाई हम तो जिएंगे तो और 30 साल तक जी सकते हैं, बस आधा तो फान लिए, आधा तो खत्म हो गया, लेकिन कुछ दिन के लिए है, बस कुछ देर के लिए, कुछ समय के लिए, एक क्षण भर के लिए, ஒரு நொடி பொழுதனுடைய ஜீவன் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு. சிஸ்டர், நீங்க இந்த ஊழியத்துக்கு இந்த பூமிக்குரியவர்கள் அல்ல. ஆமென் மகளே, நீ இந்த ஊழியத்துக்கு இந்த குடும்பத்துக்குரியவன் அல்ல. உன்னுடைய அழைப்பு. ஆண்டவரே, மனுஷங்கிட்ட பேசிட்டு இருக்க ஆண்டவரே, இந்த உட்கார்ந்து இருக்கிறதெல்லாம் எங்க இருக்க பேசிட்டு இருக்கேன்னு தெரியல. வாயத்திறந்து சொல்லு, நான் அழைக்கப்பட்ட அழைப்பு நித்திய மகிமைக்காக. சிஸ்டர், நீங்க பார்க்கிறது எல்லாமே கொஞ்ச காலம். சிஸ்டர், அவரை பார்க்கறீங்க கொஞ்ச காலம், உன் பிள்ளைய பார்க்கிறது கொஞ்ச காலம், உன் வீட்டில் வாழ்க்கிற வாழ்க்கை இது கொஞ்ச காலம். ஓ, இதை பாட அனுபவிக்கிற உங்களை இன்னைக்கு சொல்லுங்க, சாத்தான்ட்ட சொல்லுங்க, கொஞ்ச காலத்துல தான் நான் இருக்க போறேன். ஒரு இல்லையா சொல்லுங்களேன், கொஞ்ச காலத்துக்காக நான் இருக்க போறேன். உன் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு, நான் கொஞ்ச நாள் தான் இந்த பூமியில் இருக்க போறேன், ஆனா அந்த கொஞ்ச காலத்தில் வருகிற பாடுகளை நான் என் நித்திய மகிமைக்காக என்னை அழைச்சிருக்கிறாரு. என்னை அழைச்சது எங்க அப்பா இல்ல, मुझे बुलाया मनुष्य नहीं है, मुझे महिमा नित्य हमें अनंत का महिमा अनंत काल का महिमा देने के लिए. மகளே, நீ அழைக்கப்பட்ட ஒரு அழைப்பு உண்டு. உன்னை மனுஷன் சாதாரண எண்ணுகிறான். கர்த்தர் சொல்றாரு, உன்னை அழைத்தது சாதாரண லெவலுக்கு அல்ல, உன்னை எக்ஸ்ட்ராடினரி கொடுத்து உன்னை உச்சிதம் ஒரு அன்னுக்கு தேதிய இஸ்லியே உன்னை அனாதி தீர்மானத்தோடு அனாதி ஸ்நேகத்தோடு தம்பி உன் வாழ்க்கை ஒரு நித்திய கன மகிமைக்கென்று அழைத்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிற ஒரு மனுஷன் கொஞ்ச நாளைக்கு தான் கூட இருப்பான். இன்று பார்க்கிற ஒரு துக்கம் உன் கொஞ்ச நாள் தான். और रबाबा मानीहना बालिखाना कुछ नाल कुछ टेक इट इजी எடுத்துக்குவேன். कुछ न थोड़ी देर के लिए भाई बाबू, थोड़ी देर के लिए तुम अपना मन को थोड़ा हियाव को छोड़ो मत, अपना दम को छोड़ो मत, अपना गम को छोड़ो मत. अभी हमें आप प्रभु से बोले, हे प्रभु थोड़ी देर के लिए हमके सहने के लिए हमको विश्वास दीजिए प्रभु. हमें ஆண்டவரே, அந்த கொஞ்ச காலத்துல உம்மை மறுதலிச்சிட கூடாது, கொஞ்ச காலத்துல உம்மை விட்டு போயிட கூடாது. ஆமாவா இல்லையா? அட சொல்லுங்களேன். நம்ம கூட நர்ஸ் இருக்கிறாங்க, அவங்க ஊசி போடும்போது அதிகமாக நம்ம என்ன சொல்லுவோம் தெரியுங்க? अरे सुई देने पर जाकर नर्स के पास क्या कहोगे? अरे सुई देने अरे ஊசி போடனா டாக்டர் போய் நர்ஸ் கிட்ட என்ன சொல்லுவோம்? அட சொல்லுங்களேன். சத்தமா எப்படி? மெதுவா இல்ல, கரெக்டா சொல்லணும். வழி தெரியாம கொஞ்சம் ஊசி போடுங்க. அப்ப அந்த நர்ஸ் சொல்லுவாங்க, சொல்ல சும்மா எறும்பு கடிக்கிற மாதிரி தான் இருக்கும், அப்புறம் சரியாயிரும். இதே உங்க லைஃபுக்கு எடுத்துங்க. கொஞ்ச காலம் மாதிரி चुटकी पर में समय खत्म हो जाए. यदि सुई देने के लिए कितने दे रहे हैं? जैसे चिट्टिया जैसे काटता है वैसे उतना ही दर्द होगा, सब ठीक हो जाएगा. हाँ भाई, अरे बोलो ना. हाँ भाई,
ஆமே. கொஞ்ச காலம் பாடுபடுகிற எனக்கு அக்கா சொல்லும் மகா, இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே எனக்கு இதெல்லாமே கொஞ்ச நாள் எனக்கு ஒரு நித்திய மகிமையை வச்சிருக்கிறாரு. இன்னைக்குள்ள மகிமை அல்ல, இன்னைக்குள்ள அபிஷேகம் அல்ல, இன்னைக்குள்ள வாழ்க்கை அல்ல, எனக்கு ஒரு नित्यமாக மகிமை. ओ अनंत काल का महिमा का परमेश्वर देने वाला है. ओ संसार का थोड़ी देर का ये जो दुख क्या कर सकता है? இந்த கொஞ்ச காலத்துடைய பாடு என்னை என்ன செய்யும்? ஓ ஹalleluya. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் கையை தட்டி ஆராதியே. உயிருள்ள நாள் வரையில். ஓ சிலோ இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும்? அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். ஹalleluya. இவ்வளவுதான் சத்தமா ஹalleluya. நீங்க வீட்டுக்கு போகும்போது உறுதியா இருங்க. விசுவாசத்தை தொடங்கினவர் இயேசு. அம்மா, உனக்குள்ள ஒரு விசுவாசத்தை கொடுத்தது சபை அல்ல, ஊழியன் அல்ல. பிரதர், எங்கேயோ வாழ்ந்திருந்த உங்களுக்குள்ள மனதில் போட்ட விசுவாசம் ஏசப்பா கொடுத்தது. அவர்கிட்ட சொல்லுங்க, நான் யோசிச்சு பார்த்தேன். ஆமேன் 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 ஆமேன். 900 வருஷத்துக்கு மேலே ஆதாம் வாழ்ந்தானா? எத்தனை வருஷத்துக்கு மேலே சொல்லுங்க? 900 வருஷத்துக்கு மேலே அவர் வாழ்ந்துட்டாரு. ஒருவேளை இயேசு தேவன் நம்ம மேலே இறக்கம் பாராட்டி 900 இல்லை 1000 வருஷம் வரைக்கும் நம்ம வாழ்ற இந்த பூமியில் விட்டுருந்தா யாராவது கேட்பீங்களா? ஒரு ஆள் கை தூக்குங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு 1000 வருஷம் தாங்கன்னு யாராவது கேட்பீங்களா? ஐயோ, ஒரு ஜீவன் கூட இல்லையா? நான் கணக்கு போட்டு பார்த்தேன், 70க்கே இந்த போடு 10 प्लस பண்ணி 80 ஆக்கிட்டாரு. ஆமே. अरे भाई, आप 1000 साल के लिए परमेश्वर से मांगेंगे? जैसे आदम तो 9 साल से ऊपर था, मैं भी 9 साल से ऊपर, नहीं तो 1000 साल अब मांगेंगे हाँ ये संसार में? ना बाबा, कब मुझे ले चलेगा? அல்லேலூயா. நான் ஜெபிச்சு பார்த்தேன், ஆண்டவரே என் இருதயம் இந்த 70க்கே அங்கலாய்க்குது, எப்படா அந்த ஆயுசு முடியும்னு. நான் உன்னை சொல்லட்டுமா? எவ்வளவு பாடு நித்திய கனமகிமை கொண்டு வரும். சொல்லுங்களேன், ஸ்தோத்திரம். ஆமே. நான் அடிக்கடி யோசிக்கிற வார்த்தை அல்லேலூயா. இந்த பூமியில பாடுகள் கொஞ்ச காலம். ஆண்டவர் என்ன செய்யறானா? சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். சென்று சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார். ஆமென். பலப்படுத்தி நிலைநிறுத்துவார், உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். எல்லாம் சேர்ந்து கொஞ்ச காலம் கண்ட பாடுகள் எல்லாமே பனி போல உந்தன் முன்னே உருகி போகும். ஆமென். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன்னை பகைத்தவர் தந்திட்ட காயங்கள் மாறும். உன் மேன்மை உன் கையில் சேரும். ஓ சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை சீர்படுத்துவார், ஸ்திரப்படுத்துவார், பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். உன்னை பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். கை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? சீர்படுத்துவது அப்படின்னா எப்படி? क्या लिखा जी 10वें पद में? आप कैसे थोड़ी देर तक दुख उठाने के बाद अपने आप ही तुम्हें सिद्ध करने. சாதாரண बात है ஏங்க. ஹலோ, சீர்படுத்துறது என்ன புரியுதா உங்களுக்கு? சீர்படுத்துறது என்ன? முள்ளுக்காடா இருக்கிறத ஜேசிபியை போட்டு எப்படி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? ஒரு ரோடே இல்லை, முள்ளுக்காடா இருக்குது, அது என்ன செய்வாங்க? ஜேசிபியை போட்டு தோண்டி எடுப்பாங்க. கரெக்டா? சரிதானே? அப்போ அந்த முள்ளுக்காடு கிளீன் பண்றது சாதாரண விஷயம் கிடையாது.
சீர்படுத்துறதுன்னா உங்களுக்குள்ள இருக்கிற முள்ள போன்ற பாவங்களை உங்களை விட்டு வெளியெடுக்கணும். ஐயோ परिशुद्धवानगणा इला हेलो अरे सिद्ध करने का मतलब क्या है जी? उसके अंदर इतना जैसे पूरा एकदम कांटी भरा हुआ है, उसका तो सड़क ही नहीं है और रोड नहीं है, उसके लिए तो क्या करेंगे? जेसीबी लगाकर वो सब साफ सफाई करने पर कैसे लोग जी धूल उड़ाएगा एकदम, उसका उठाने में बहुत दिक्कत रहता है. वैसे ही है पाप अपना हम लोग अंदर है तो उसके दिमाग में सबसे निकालना है तो साधारण बात नहीं है. நான் ஒன்று சொல்லட்டுமா, உன் வாழ்க்கையில் பாடுகள் வருவது வேற எதுக்கும் இல்லை. ஹலோ பிரதர் கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, என்ன சீர்படுத்திட்டு இருக்கிறாரு ஆண்டவரே. புல்டோசர் வந்திருக்குது, என்ன அதை நிரவுது. சரியா? சரிதானா? மண்ணை போட்டது ஜேசிபி ஆமீன் என்ன செய்யுது? கிளீன் பண்ணுது. சரிதானா? अरे बोलो ना हाँ जी ना जी. और सिद्ध करना साधारण बात है? रोड बनाना सड़क बनाना साधारण बात है? वो कितना दिन से काम कर रहा है. எவ்வளோ நாள் மண் போட்டு அதை அள்ளி அதை ஆமை குழி எல்லாம் மூடி மண் போட்டு அதை ரெடி பண்ணுறது எவ்வளோ கஷ்டம். இதே தான் இந்த பூமிக்குரிய பாதை விட்டு பரலோக பாதைக்கு ஒரு மனுஷன் போகணும்னா 24/7 24 மணி நேரம் இந்த பாவத்தை பார்க்குற கண்ணு, பாவத்தை சிந்திக்கிற மைண்டு, பாவத்தை பேசுகிற வாய், பாவத்தையே கேட்குற இந்த காது, பாவத்தையே செய்கிற இந்த கைகள், பாவத்துக்காக விரைந்தோடுகிற இந்த கால்கள். எஸ் पाप हमेशा करने वाला आंख और कान नाक और मुंह जो भी कुछ है हाथ पैर सब कुछ ये पाप करने के लिए दौड़ता. इसका सिद्ध करना साधारण बात नहीं है. ஹலோ கவனிக்கிறீங்களா இல்லையா? உங்க சொல் பேச்சு உங்க கை கேக்குதா இல்லையா? ஆமாவா? நீங்க சொல்றது உங்க கை கேட்க மாட்டேங்குதுங்க. சோத்திரம். நீங்க சொல்றது உங்க கண்ணு கேட்க மாட்டேங்குது. அட ஆமாவா இல்லையா? பார்க்க கூடாது. நீ எத்தனை முறை தீர்மானம் பண்ணிட்ட, கண்ணை மூடி ஜெபம் பண்ற, எத்தனை முறை அந்த மைண்டை டைவர்ட் பண்ற, எத்தனை முறை ஆசீர்வாத சேனலை டிவியை போட்டு விட்டு ஹalleluya ஹalleluya சொல்ற. ஆனா மைண்டுக்குள்ள என்னெல்லாம் நம்ம பார்த்தோமோ அது சின்ன வயசுல பார்த்தது ஒரு தடவை கிளிப் எடுத்து இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்கு. बचपन में देखे वो अभी तक याद में है. अरे 1952 में क्या किए थे वो सब याद है भाई. अभी சிறு வயதுல செய்த தவறுகள் உட்காரும் போது அந்த மைண்டுக்குள்ள ஓடுது. கர்த்தர் பார்த்தாரு, इधर सिर पड़तना आवड़े कर्म वरना सोलो. यदि आप सिद्ध करना तो परमेश्वर अपना हाथों को बढ़ाना है ना. कि कहां के लिए हैं अब, कहां जाने वाले हैं? अरे अनंत महिमा लेने का. स्वर्ग तो वो भी बोल रहा हम स्वर्ग जाएंगे. जाएगा वो? उसमें लिखा है स्वर्ग रथ. वो स्वर्ग जाएगा जी. जो मरने के बाद एक गाड़ी पे लेके जाता है एम्बुलेंस में, वो स्वर्ग जाएगा? बोलो ना जाएगा नहीं. अरे அவன் சொர்க்க ரதம் போட்டு வச்சிருக்கான், அதுல படுத்து ஒருத்தன் போனானா சொர்க்கத்துக்கு போவானா? போக மாட்டான். பண்ணன அக்கிரமத்தை எல்லாம் ஆம்புலன்ஸ்ல வச்சு அவன் எவ்வளவுதான் அவன் என்ன செய்வான்? அவன் சொர்க்க ரதம் போட்டு ஆம்புலன்ஸ்ல போட்டு அந்த வண்டி போனாலும் அவன் சொர்க்கத்துக்கு போக முடியாது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஆம்புலன்ஸ்ல நீ சொர்க்க ரதம்னு எழுதி வச்சாலும் மேல போக முடியாது. இன்னைக்கு சொல்றேன், நீங்களும் நானும் அழைக்கப்பட்டது நித்திய கன மகிமைக்கென்று அழைக்கப்பட்ட. என்னது அழைப்பு? நித்தியத்துக்கு ஒரு மகிமையை கொடுத்திருக்கிறாரு. அடா அம்மாவா இல்லையா? ஆண்டவரே, இந்த பூமியில் உள்ள ஜாதிகளை என்னால புரிஞ்சுக்க முடியல. சொல்லுயா, இந்த பூமியில் உனக்கு மகிமை வேணுமா? அது வேணுமா? ஹலோ, என்னை யாருமே ஸ்டேஜுக்கு கூப்பிட மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை பாட சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை முன்னாடி நிறுத்த மாட்டேங்கிறாங்க, யாருமே என்னை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க, யாருமே என் பேரும் கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. சார், உன்னை பூமி மகிமைப்படுத்துச்சுன்னா உங்க அழைப்பு எந்த பூமிக்குரிய அழைப்பு அல்ல. உங்களையும் என்னையும் தேவன் அழைத்து அழைப்பு நித்திய நித்திய கன மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவர்களாக. என்ன இது? இப்படித்தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது போகும் மகிமை பார்க்க சொல்றா. என்ன சொன்ன? இப்போ வாயை திறந்து சொல்லு. அந்த அம்மனி உட்கார்ந்துக்குவாங்க. சொல்லு வாயை திறந்து. ஆமா, கண்ணை மூடி டிரைவிங் பண்ண போய் சேருவியாடா? அங்கே வீட்டுக்கு போய் சேருவியா? போவியா இல்லையா? போக மாட்டேன். அதே மாதிரி தான் வசனத்தை கேட்க மாட்டேன். டக்குன்னு ஒரு செகண்ட் தான் போயிடும். அது திரும்பி நான் மறுபடியும் சொல்லணும். யாராவது கேட்டாங்கன்னா என்னை யாருமே ஹானர் பண்ணல. अरे कोई आदमी हमको फूल माला नहीं डाला है, चादर नहीं बिछाया, शॉल नहीं डाला, हमको कोई कुर्सी नहीं दिया. अरे कुर्सी यहाँ का जरूरत नहीं है. अरे बोलो ना, மனுஷன் கொடுக்கிற சிலமே சேர் எனக்கு வேண்டான்னு சொல்லு. என்ன மனுஷனை தூக்கி பேச வேண்டாங்கிற.
பைபிள் சொல்லுது, மனுஷன் எவன் புகழ்வானோ அவனை இகழுவான். ஓ ஜீசஸ் சொல்லு, உனக்கு கொடுக்கிற ஹானரபிள் இந்த பொசிஷன் எனக்கு வேண்டாம் சொல்லு. மனுஷன் கொடுக்கிற ஹானரபிள் வேர்ட் எனக்கு வேண்டாம். ஓ ஜீசஸ், பைபிள் சொல்லுது, உன்னை என்னை ஆண்டவர் அழைச்சது எங்கேங்க சொல்லு? நித்திய மகிமையின் நித்திய மகிமைக்குரிய அழைப்பு. என்ன பைபிள் என்ன வாச என்ன போட்டிருக்கு? என்னப்பா என்ன போட்டிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிறார். परमेश्वर को अनंत का महिमा का देने वाला அழைக்கப்பட்ட அழைப்பு. உன்னுடைய அழைப்பு இந்த பூமிக்குரிய அழைப்பு இல்லை. ஏமா உன்னை யாருமே கூப்பிடல நீ நினைக்காத. என் மொபைலில் நான் இன்கமிங் கால் கோவிங்க அவுட் கோவிங் தான் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். உங்கள் மொபைல் எடுத்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். அட ஆமாவா இல்லையா? பைபிள் சொல்லுது, இந்த பூமி கொடுக்கிற மகிமை அல்ல. ஓ ஹல்லேலூயா சொல்லுங்க. என் ஆண்டவர் மகிமையை கொடுத்திருக்கிறாரு, இந்த பூமிக்குரிய மகிமை அல்ல. பத்தாது. இப்போ இதுலேருந்து என்ன புரியுதுன்னா, எங்கள் அம்மா என்னை கூப்பிடல, எங்கள் அப்பா கூப்பிடல, எங்கள் அண்ணன் கூப்பிடல, என் தம்பி கூப்பிடல, கூப்பிட வேண்டாங்கிறேன். மனுஷன் கொடுக்கிற ஹானர் வேண்டாங்கிறேன். ஒருவேளை இங்கே உட்கார்ந்து இருக்கிற யாராவது எனக்கு எங்கள் அப்பா என்னை வந்து கனம் பண்ணலன்னு நினைச்சிங்கன்னா, கணம் பொருந்தின மக்களே உங்களுக்கு இங்கே இடம் இருக்கு, மேலே இடம் இல்லை. बाइबल कह रहा है, यदि संसार में आपको कुर्सी चाहिए पकड़ कर रही है, नीलकमल का कुर्सी बहुत अच्छा है. नीलकमल का कुर्सी नहीं चाहिए, सुप्रीम का कुर्सी नहीं चाहिए, सेल्लो का कुर्सी नहीं चाहिए. सेल्लो नीलकमल का அடுத்து என்ன சொன்ன? சுப்ரீம். இந்த சேர் இந்த பூமி போடுவோம், என் ஆண்டவர் இடத்தை கொடுக்க போறாரு, அந்த நித்திய மகிமைக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரே சத்தமா ஆவியில நிறைந்து ஸ்தோத்திரம் பண்றவங்கள, ஹல்லேலூயா. உண்மை அந்த வார்த்தை என்னை தொடுது. தம்பி, நீ இவ்வளவு செஞ்சுமே நல்ல பேர் வாங்கல தெரியலமா? கரெக்டா? நீ இந்த வீட்டுக்கு எவ்வளவு செய்யற, இந்த குடும்பத்துக்கு நீ எவ்வளவு செய்யற, நல்ல பேர் வாங்கியிருக்க மாட்டேன். நல்ல பேர் வாங்கிறதுக்கு இந்த பூமியில போராடினீங்கன்னா, உண்மையா சொல்றேன், ஏன்னா கிறிஸ்தவங்க நம்ம சத்தியம் பண்ணக்கூடாது. பைபிள் நல்ல பேர் உனக்கு இந்த பூமியில் இல்லைன்னு சொல்லுது. ஒரு பேரை கொடுப்பாராம். வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லிடு, ஒரு பேரை கொடுப்பாராம். உன் பேர் என்னம்மா? உங்க அம்மா வச்ச பேரு. என் ஆண்டவர் பேரை கொடுப்பாரு. பூமிக்குரிய சரீரத்துக்கு மகளே நீ ஒரு பேரை வாங்கிட்ட, அந்த பேர் இல்ல, நீ இந்த பேர் யாரு சொல்ல நினைக்காத, அங்க ஒரு பேர் இருக்கு பாருங்களேன், அது அவர் கொடுக்கிற புதிய நாமத்தில் நான் அழைக்கப்பட போகிறேன். என்னுடைய பேரை ஆண்டவர் வெள்ளை கல்லில் எழுதி வச்சிருக்கிறாராம். ஹalleluya. அம்மா உன் மேல போன என்ன பேர் ஏதோ தெரியுமா? என்னக்கே தெரியுமா? நான் ஒருத்தர் கேட்டேன், என்ன கேட்ட தெரியுமா? தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் தீர்க்க தரிசனம் ஒருத்தன் சொல்றானே, நீ பரலோகம் போவேன்னு ஒருத்தர் தீர்க்க சொல்ல முடியுமா? அட சொல்லுங்களேன். ஒரு தீர்க்கதரிசி வந்து பிரதர் நீங்க பரலோகம் போவீங்கன்னு ஒருத்தர் சொல்ல முடியுமா? உங்க மனைவிக்கு தெரியுமா நீ பரலோகம் போவேன்னு? உங்க பாஸ்டருக்கு தெரியுமா பரலோகம் போவேன்னு? யாருக்கு தெரியும்? கையை தட்டுங்க. எனக்கு இன்னைக்கு தெரியும், நாளைக்கு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போய் நிற்கணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கே தெரியும் பரலோகம் போவேன்னா நரகம் போவேன். நான் என் மனைவிக்கு தெரியாது. என்ன நான் செய்யும் கிரியை என் கூடயே வருதான். अरे स्वर्ग जाएंगे नरक जाएंगे? आप कंफर्म कर रहे हैं ना? आपका परिवार को मालूम है आप नरक जाएंगे स्वर्ग जाएंगे? वो नहीं जानती है. अपना बात थोड़ी ना वो जान रही है. पास से जानते हैं? नहीं जानते. यहाँ पर आएंगे तो दूत, बाहर जाते तो भूत. உள்ள வந்தீங்கன்னா தூதர் மாதிரி உட்கார்ந்துருக்கேன், வெளியே போனா பூதமா ஆடுற. இப்போ பாஸ் என்ன நினைப்பாரு, ஆஹா உள்ள வந்தா நல்லா துதிக்கிறா. வெளியே போற வாழ்க்கை உனக்கு மட்டும்தான் தெரியும், உன் நிழல் உன் கூட தான் வருது. இந்த பைபிள் சொல்லுகிறது, எனக்கு நித்திய மகிமையா நித்திய இகழ்ச்சியாங்கிறது எனக்கு தெரியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அப்போ என்னை ஆண்டவர் சீர்படுத்துறாருன்னா சும்மா இல்லை. சரியா? என்னை சீர்படுத்துட்டுன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பீங்களா? அட சொல்லுங்களேன். அட ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையை கொடைஞ்சு ட்ரெயின் உள்ள அனுப்புறான் பாருங்க. கரெக்டா? பெரிய பெரிய மலை இருக்குது, அந்த மலையை கொடைஞ்சு உள்ள அனுப்புறது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த பாம்பை போட்டு வெடியை போட்டு அதை உள்ள ஒரு குகை மாதிரி பண்ணி அந்த ட்ரெயின் உள்ள போகுதுன்னா
அதுக்கு ஒரு பாலத்தை மட்டும்தான் நீ பார்த்த. ஆனா பாலத்துக்கு முன்னாடி ஒரு மலையா இருந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையும் கூட. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி ஒரு கள்ளஞ்சக்காரன், ஆனா அவர் வந்தாரு, தந்தாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. उन्मया चल रहे हैं हमें सिद्ध करना साधारण बात नहीं है। अरे ट्रेन जा रही है तो उसका अंदर तो पहाड़ को खोद कर जाना साधारण बात नहीं है। आप देख रहे तो पुल पे बहुत अच्छा है, लेकिन पुल में ट्रेन में जाने में अच्छा है, लेकिन उसको गुफा का बनाने के लिए आदमी कितना कष्ट उठाया होगा। वैसे ही आपका जीवन में प्रभु अपना काम करने के लिए आपका जीवन का सिद्ध कर रहा है। உன்னுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவதற்கு, அந்த மகிமையை கொடுப்பதற்கு. நீங்க எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, அந்த கன மகிமையை பெற்றுக்கொள்வதற்கு இங்க நான் சீர்படுத்தும். ரெடியாமா? என் வீட்டை சீர்படுத்தும், வாங்கிக்க. என் பிள்ளையை சீர்படுத்தும், என் குடும்பத்தை சீர்படுத்தும், என் பர்சனாலிட்டியை சீர்படுத்தும். கரெக்ட் தானா? எனக்கு கல்யாணத்துக்கு அப்படியே போயிருவீங்களா? கல்யாணத்துக்கு முன்னாடி போகும்போது என்னெல்லாம் ட்ரெஸ் பண்ணும்போது ட்ரெஸ் கோடு கரெக்டாக இருக்கா, ப்ளவுஸ் மேட்சிங்காக இருக்கா, உங்கள் தலைமுடி கிளிப்பு உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு சாரிக்கு ஒத்து வருதா, உங்கள் செப்பல் வரைக்கும், ஏன் உங்கள் வாட்ச் வரைக்கும் பார்க்குறீங்களே, உங்கள் கம்மல் வரைக்கும் பார்க்குறீங்கள. இது போய் அது யோக்கியமா, இதுக்கு தகுதி உள்ளதா? கரெக்டா? நான் போகிற கல்யாணத்துக்கு நல்ல ஹை லெவல் கல்யாணம் வந்து கோட் சூட் போட்டுக்குவோம், சிம்பிள் கல்யாணமாக அந்த வேஷ்டி சட்டையோட போயிடுவோம். அட ஆமாவா இல்லையா? ஒரு உலக பிரகாரமான ஒரு மேட்சிங்கை இவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா, ஒரு வேளை பழைய ட்ரெஸ் ஆயிடுச்சுன்னா அந்த ட்ரெஸ்ஸை கல்யாணத்துக்கு போக மாட்டோம். நல்ல ட்ரெஸ்ஸை போட்டு சீராக நம்ம போகும்போது நான் சொல்கிறேன், அந்த பரலோக ஒரு ராஜ்யத்தை கொடுக்க போகுதுன்னா என்ன இந்த பூமியில் ஆண்டவர் சில காரியங்களை என்னை சீர்படுத்துறாரு. शादी में ऐसे ही चले जाएंगे भाई, नए कपड़ा पहन, सूती कपड़ा पहनेंगे, एकदम चकना चकना चिकना चिकना कपड़ा पहनेंगे ना जी, एकदम कोट सूट पहन करके एकदम टाई वगैरह लगा कर एकदम कितना सुंदर से जूता मोजा सब लगा कर जाते हैं ना। अरे संसार के शादी में इतना जा रहे हैं तो हमारा आनंद काल का महिमा को देखने के लिए परमेश्वर जरूर बहुत बड़े काम देंगे। हाथ उठाकर प्रभु का धन्यवाद करें, கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, இந்த பூமி என்னை ஸ்திரப்படுத்தாது. ஏமா, எந்த கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு ரிட்டைர்மெண்ட் உண்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் கூட தமிழில் தானே பேசுனேன், தமிழில் பேசுறது புரியுதா இல்லையா? ஏனுங்க, எந்த गवर्नमेंट जॉब को, अरे सरकार का जॉब का रिटायरमेंट है. அட ஆமாவே இல்லையா? வீட்டுக்கு ரிட்டையர்ட் ஆக மாட்டாரா? முடியவே முடியாது. இபி டிபார்ட்மெண்ட்டுக்காரன் நான் போய் தர்ணா பண்ணுவேன்னு உட்கார முடியுமா? போ, 58 60 தாண்டிச்சுன்னா போயிருந்துருவான், கிழவன் ஆகிட்ட நீ, இதுக்கு மேலே உனக்கு வேலை இல்லைன்றுவான். என் ஆண்டோடைய கவர்மெண்ட் அப்படி அல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் 1000 வருடம் அரசாட்சி செய்ய போறோம் நம்ம. அப்ப அங்க மரணம் இல்லாத ஒரு இடத்துக்கு போறோம். ஓ ஹalleluya. நான் யோசிச்சு பார்த்தேன், 900க்கு மேல ஆதாமுக்கு வருஷத்தை வச்சார். அப்படியே குறைச்சு 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 இயேசுநாதருக்கு 33 முடிச்சிட்டார். கரெக்டா? நீ இப்படி யோசிச்சு பார்த்தேன், முந்தின ஆதாமுக்கு 900க்கு மேல வருஷத்தை கொடுத்தவர், பிந்தின ஆதாம் ஏன் ஆண்டவர் ஒரு 1000 வருஷம் உள்ள போட்டுக்க வேண்டியதானே? உலகத்திற்கு அத்தனை பேரை ரட்சிச்சிருக்கலாமே. கற்பனைக்கு எல்லையே இல்லை. ஆண்டவருக்கு தெரியும், 1000 வருஷம் செய்ய வேண்டியதை 3 வருஷத்துல டக்கு 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 டக்குன்னு கொண்டு வந்தாரு. இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் ஆண்டவருக்கு தெரியும், ஒருத்தங்கிட்ட சொன்னா அவன் 1000 துரத்திடுவான். ஒருத்தன்ட்ட சொன்னா ஹல்லேலூயா. என் ஆண்டவருக்கு தெரியும், உங்களை நம்பி இந்த சபையை கொடுத்துட்டு போயிருக்காரு, உங்களை என்னை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு, உங்களை என்னை நம்பி இந்த பைபிளை கொடுத்துட்டு போயிருக்காரு. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? आपको विश्वास करके परमेश्वर अपना वचन को दिया है, आपको ऊपर विश्वास करके परमेश्वर अपना कलीसिया को दिया है, क्योंकि परमेश्वर यदि यीशु मसीह चाहेंगे तो 1000 साल तक जिएगा तो अच्छा रहता ना, पूरा विश्व में सुसमाचार सुनाते. प्रभु तो 3.5 साल में चले गए ना, क्योंकि प्रभु को मालूम है मेरा विनोद जाकर प्रभु प्रचार करेगा. अरे बोलो ना जी, आप प्रभु के बारे में बताएंगे, क्योंकि आप प्रभु का प्रजा है, तो आपका माध्यम से बहुत बड़ा झुंड को परमेश्वर आपके द्वारा एक आदमी 1000 को भगा सकता है. हमें यस, இன்னைக்கு விசுவாசத்தோட போங்க. என் விசுவாசத்தை யாரும் அழிக்கவே முடியாது. சந்தோஷமா இருங்க. மனைவி குறித்து ரொம்ப பாரத்தோட வந்தீங்க. பிசாசு யாரை வேணா யூஸ் பண்ண முடியும், பிசாசு யாரை வேணா யூஸ் பண்ண முடியும். அவனுக்கு தேவை
உங்க விசுவாசத்தை தொடணும். அவனுக்கு தேவை என்ன தொடணும்? உங்க பணமா? அது அவனுக்கு எதுக்கு? யோபு கிட்ட இவ்வளவு பெரிய பணக்காரன் யோபு, ஆமாவா? अय्यूब बहुत बड़ा धनवान था ना. शैतान को क्या चाहिए? आपका पैसा, आपका कपड़ा चाहिए क्या है शैतान को? लोग सोचते हैं पैसा चाहिए शैतान का. शैतान पैसा लेके क्या करता है? पैसा का सिर्फ चाहिए, शैतान को सिर्फ चाहिए आपका पैसा नहीं, आपका विश्वास को चाहिए. उसको हिलाना, அந்த விசுவாசத்தை ஆட வைக்கணும். அதுதான் அவனுக்கு தெரியும். நீ விசுவாசத்துல உறுதி விட்டுட்டீன்னா ஜபத்தை விட்டுருவ. கரெக்டா? விசுவாசத்தை விட்டு ஆலயத்தை விட்டுருவேன். ஆமாவா இல்லையா? விசுவாசத்தை விட்டு ஜபம் இல்ல, பைபிள் வாசிக்க மாட்டேன். அவனுக்கு நல்லா தெரியும் பாருங்களேன். அதனால யோபுனுடையத டாப் லெவல், மேல இருந்து பணம், பொருள், வீடு, ஆடு, மாடு, ஒட்டகம் அப்படி டச் பண்ணிட்டு, அடுத்தது பிள்ளைகளை டச் பண்ணிட்டு, அடுத்தது மனைவியை டச் பண்ணி கடைசியா வந்தான் யோபுனுடைய சரீரத்தை தான் தொட முடிஞ்சது. அவனுக்கு தேவை யோபு வாயில பாவம் செய்யணும். அவன் கையில செய்ய மாட்டான் தெரியும். சிஸ்டர், நீங்க கையில பாவம் செய்யல, அது உண்மை. நான் சொல்ல முடியும் கையில செய்ய மாட்டேன். உன்னை எங்கேயாவது கூட்டிட்டு போனா அந்த எங்க போவியாமா ட்ரெஸ் மாத்திட்டு இந்த கலரா போட்டு போறாங்க, ஹலோ சோத்திரம், நீ போவியா? போக மாட்ட. பிசாசுக்கு தெரியும் நீ ட்ரெஸ்ஸை மாத்த மாட்ட, இயேசுங்கிற பேரையும் மாத்த மாட்ட. கவனிக்கிறியா? கலர் ட்ரெஸ்ஸும் மாற்ற மாட்டேன், ஆடையும் மாற்ற மாட்டேன், ஆளையும் மாற்ற மாட்டேன். உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீ ஆளை இயேசுங்கிற நாமத்தையும் விட மாட்ட. சொல்லு, ட்ரெஸ்ஸையும் மாற்ற மாட்ட, இடத்த அந்த இடத்துக்கும் போக மாட்டேன், அவன் கொடுக்கறதையும் வாங்கி சாப்பிட மாட்டேன், அவனையும் இப்படி கையை எடுக்க மாட்டேன். அவனுக்கு தெரியும், ஹலோ शैतान को मालूम है आपका कपड़ा बदल नहीं सकता है, आपका यही कपड़ा काफी है उसके लिए. उनके जगह का आप जाकर वहां पर जाएंगे, कुछ खाएंगे उसका प्रसाद नहीं खाएंगे, वो नहीं जानता है. शैतान को मालूम है, लेकिन ये छू सकता है. அவன் ஒன்ன தொட முடியும். மகளே, நீ இருக்கிற இடத்துல அவன் ஒன்ன தொட முடியும். எது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம், எதை தொட முடியும் சொல்லுங்களேன். அதான் தொட்ட மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாருங்க. எதை தொட முடியும்? எதை தொட முடியும்? இன்னைக்கு சொல்லுங்க, மரணமே உன் கூரெங்கே வந்த சாவு வரட்டும்ங்கிற. நான்லாம் அப்படிதான் இருக்கேன். இல்லைன்னு உங்கள்கிட்ட போய் பேச முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா இந்த பிரசங்கத்தை கொஞ்சம் மாத்தி கொஞ்சம் அன்பை பத்தி பேசுங்க. பைபிள் சொல்லுது, தேவன் அன்பாவே இருக்கிறான், காண்கிற சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான். நீ காண்ட சகோதரத்தில் அன்பு இல்லைன்னா உங்ககிட்ட போய் அன்பை பத்தி பேச முடியாது. என் பைபிள் அன்போடு நான் வரட்டுமா? பவுல் சொல்றாரு, பிரம்போடு வரட்டுமான்னு எதுக்கு கேட்டான்னா, அன்பு இயேசு அறியாதவனுக்கு, பிரம்பு இயேசுவை அறிந்தவனுக்கு. அட சொல்ல, நீ வட்டிக்கு வாங்குவ, பொய் பேசுவ, ஏமாத்துவ, சர்ச்சுக்குள்ள உட்காந்து ரண்டகம் பண்ணுவேன், நான் உன்னை உட்காந்து கும்பிடு போட்டு உட்காந்துருக்கணும். தேவையே இல்லைங்கிறேன். என் ஆண்டவர் இந்த பிசினஸ் பண்ண என்னை அழைக்கல, என்னை அழைச்சது பரிசுத்த, நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல உன் கூட இருக்கிறவன் இருக்கணும். தீட்டானவன் வர வேண்டாங்கிறாரு, சுத்தம் உள்ளவன் பேழைக்குள் வரட்டுங்கிறார். கையை எடுத்து ஒரு ஆமென் சொல்லுங்க. पाप करने वाले कलीसिया में जरूरत नहीं है, दो रंग दिखाने वाले कलीसिया में जरूरत नहीं. लोग बोलते हैं हमसे ना, आप प्रचार बहुत कठिन बोलते हैं भाई, प्रचार में थोड़ा सा ठंडा प्रेम का बताओ. अरे प्रेम तो सुसमाचार सुनाने के लिए, जहां जो यीशु का नहीं जानता उनको सुसमाचार सुनाता है, उनको प्रेम से बोल सकते हैं. लेकिन वचन जो जान लिया, विश्वासी होगी, आप चेला बन गए, आपको छड़ी की जरूरत है. अरे बोलो ना, क्या जरूरत है? இந்த கோல் வேணும், இந்த பட்டயம் வேணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமெனா? இப்போ எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே என்னை சீர்படுத்துகிறது, என்னை படுத்துங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பாருங்க. உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உறவு, आप परमेश्वर के साथ कैसे हैं भाई? आज परमेश्वर कह रहा है तुम्हारी प्रार्थना को मैं सिद्ध करूंगा, உடைய ஜெபத்தை நான் சீர்படுத்த போறேன், ஒழுங்கும் கிரமமா ஆக்க போறேன்னு சொல்றாரு ஆண்டவரே. ஆண்டவரே உங்ககிட்டயா உன் ஜெப வாழ்க்கையை நான் சீர்படுத்தணும்,
வேத வாசிப்பை நான் சீர்படுத்தணும். சொல்லு இப்ப சொல்லுங்க, ஆண்டவரே வேத வாசிப்பை நான் சீர்படுத்த. நீங்க வசனத்தை கேட்டேன், எனக்கு நீங்க சொல்லிட்டீங்க சுவிசேஷத்துக்கு தான் அறியாதவனுக்கு அன்பு. அந்த இயேசுவை அறிந்து கொண்ட ரட்சிக்கப்பட்ட எனக்கு, ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு எனக்கு, அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு எனக்கு, கிருபை பெற்றுக்கொண்டு எனக்கு, நான் பெற்றுக்கொண்டதை நான் மற்றவர்களுக்கு கடத்தி விட வேண்டும் என நான் சீர்படணும். சொல்லுங்க. யோப பிசாசுக்கு வேற எந்ததையும் தொட அவனால விருப்பம் இல்லை. அவன் வாயில ஒரு வார்த்தையை சொல்லணும், தேவனை மறுதலிக்கணும். अय्यूब से शैतान कोई नहीं मांग किया, ना तो उसका धन, उसका दौलत, घोड़ा, भाई, कुछ नहीं चाहिए, सिर्फ उसका मुंह से निकलना है. क्या बोल निकलना है? इनकार करना, प्रभु को तिरस्कार करना, இயேசுவை மறுதலிக்க வேண்டும், தேவனை மறுதலிக்கணும். பைபிள் சொல்லுது, அவன் மரண பரியந்தம் வாயில அவன் தேவனை மறுதலிக்கவே இல்லை, அவன் பாவம் செய்யல. अरे पाप करने के हाथ है, अब नहीं करेंगे. अब कोई भी कहीं नहीं मार सकते, कोई नहीं देखेगा. நீ ஹான்ஸ் போடலாம், யாரும் பார்க்கல, உன் கண்ணில் என்ன வேணா பார்க்கலாம். ஆனா அவனுக்கு தேவை என்ன தெரியுமா? நீ என்ன வேணா பண்ணிக்க, உன் வாயில என்ன ஆண்டவர் செஞ்சாரு, என் வாழ்க்கையில என்ன நடந்தது, என்ன இவ்வளவு நாள் சர்ச்சுக்கு போய் என்ன கடந்தது, இவ்வளவு ஜெபிச்சனை ஏதாவது மாற்றம் உண்டா, இப்படி நீ சொல்லணும். அவன் ஆசை என்ன தெரியுமா? இது ஸ்திரப்படுத்துக்கு வந்திருக்காரு, சீர்படுத்த வந்திருக்கிறார். சொல்லுங்க இன்னைக்கு, ஆண்டவரே இதை சீர்படுத்துங்க, வாயை சீர்படுத்துங்க ஆண்டவரே. அடிக்கடி அடிக்கடி என் வாழ்க்கையில இது நான் சீரற்றவனா இந்த வாயில நான் உளறிடுறேன், இப்படி சொல்லுங்க. இப்படியே ஜெபம் பண்ணுங்க வீட்டுல போய், ஆண்டவரே இந்த வாயில என்ன பண்ணிடுறேன், ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நான் என்ன செஞ்சிடறேன், உளறிடுறேன். ये मूंग अभी कभी 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 हम क्या बोलते हैं, इधर उधर का बक देता है भाई, इधर उधर का जैसे बकत है, बक 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 करता है. வாத்து பாத்துறீங்களா? பக் 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 பக். அதே மாதிரி தான் நம்ம வாயை போட்டு கிளறி கொளறி ஏதாவது பண்ணிரும். வாயை கிளறாதே, என்ன உப்மாவா கிளறது? சாத்தானுடைய வேலை உன் வாயிலிருந்து ஆண்டவரை மறுதலிக்கணும். இன்னைக்கு சொல்லுங்க, ஏ சத்ருவே, நான் ஒரு விசுவாசத்தில் உறுதியா இருக்க போறேன். கை உயர்த்து சொல்லுங்க. ஆமென், ஹalleluya. ஃபர்ஸ்ட் என்னது? ஆமென். என்ன பண்ணுவாரா? கொஞ்ச காலம் பாடுகளை அனுபவிக்கிற நம்மள 1 பேதுரு 5:10 கடைசி உங்களை என்ன செய்வாரா? சீர்படுத்தி. அடுத்து என்ன செய்வாரா? ஸ்திரப்படுத்தி. கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன். ஆமென். சித் கரேகா और स्थिर करेगा. சீர்படுத்தி அடுத்ததா ஸ்திரப்படுத்துவாரா? நீங்க நான் சொல்லட்டுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய லைஃப்ல என் கிருபை ஸ்திரமா இருக்க போகுது, என் ஆவியானவர் எனக்குள்ள ஸ்திரமா இருக்க போறீரு. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? அம்மா சொல்லுங்களேன். பரிசுத்த ஆவியானவர் வந்து போறவர் அல்ல, உங்க கூட தங்கிடுவார். சிஸ்டர், அவர் ஸ்திரப்படுத்துவார். சிஸ்டர், ஸ்திரம்னு என்ன தெரியுங்களா? டெம்பரவரி ஜாப்னு ஒன்று இருக்குது, परमानेंट जॉब नहीं रखते. यस, स्थिर करने के मतलब क्या है? सिद्ध करना, स्थिर करना. स्थिर करने के मतलब क्या है? टेम्पररी जॉब भी है और परमानेंट जॉब भी है. अरे है ना, உங்க வாழ்க்கையில டெம்பரரி இதுதான் பூமி, பர்மனன்ட் தான் பரலோகம். இந்த பாடி டெம்பரரி. ஹலோ, கவனிக்கிறீங்களா? இந்த பாடி டெம்பரரி, இந்த லைஃப் டெம்பரரி, இந்த லைஃப் பார்ட்னர் டெம்பரரி. அட சொல்ல, வேலை நீ பர்மனண்டா இருக்கலாம், ஆனா உன் ஃபேமிலி டெம்பரரி. இந்த கூடாரத்தை ஆண்டவர் பிரித்து ஒரு ஸ்திரமான ஒரு நகரத்தை தரப்போகிறார், ஸ்திரமான ஒரு ராஜ்யத்தை தரப்போகிறார், ஸ்திரமான ஒரு தேவ சமூகத்தை தரப்போகிறார். அருமையான தேவ பிள்ளையே, ஒருவேளை பாரத்தோடு வந்து இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க உங்கள் வாழ்க்கையில ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவியா, हे प्रभु आप कितने लोग रोते हुए आए हैं, हे प्रभु मेरा परिवार क्यों स्थिर नहीं हो रहा है, मेरे बच्चे के जीवन क्यों स्थिर नहीं हो रहा है. நீ யோசிச்சு கேட்டிருப்ப, என் வாழ்க்கையில எதுவுமே பர்மனண்டா இல்லையே, எதுவுமே நிரந்தரமா இல்லையே, ஆசீர்வாதம் வருது போகுது, நிலைக்கிறலையே ஆண்டவரே. இன்னைக்கு சொல்லு, ஆண்டவரே டெம்பரரி டெம்போ, டெம்பரரி டென்ட், இது டெம்பரரி ஆனது ஆண்டவரே, இது பர்மனன்ட் இல்ல ஆண்டவரே. எனக்கு தெரியும் ஆண்டவரே, என்னை ஸ்திரப்படுத்துவதற்காக, உம்முடைய வசனத்தில் ஸ்திரப்படுத்துவதற்காக, உன் ஜெபத்தில் ஸ்திரப்படுத்துவதற்காக, உம்முடைய ராஜ்யத்துக்கு என்னை ஸ்திரப்படுத்துவதற்காக, உம்மோடு வந்து ஸ்திரப்படுவதற்காக. ஓ ரபபம ரிபனரப ஷபனமனமன துரபகனமனம, ஸ்திரப்படுத்துகிற தேவன் ஒருவர். ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுகிறது, ஸ்திரப்படுத்தி
என்ன பண்ணுவாரா? பலப்படுத்தி பலப்படுத்தி. கைகளை உயர்த்தி. மூன்றாவது என்னதுங்க? ஃபர்ஸ்ட் சீர்படுத்துவாரா. அடுத்து என்ன செய்யறாரா? ஸ்திரப்படுத்துவாரா. அடுத்தது என்ன பண்ணுவாரா? बलப்படுத்துவாரா. क्या लिखा है जी? और बलवंत करेगा, बलवंत करेगा, பலப்படுத்துவாரா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்களேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் செய்யறாரியா. ஃபர்ஸ்ட் ஒரு வீட்டை கட்டுறதுன்னு உடனே போய் செங்கலை போட்டு கட்டிடுவோமா? அட பேசுங்களேன். இடத்த போய் அப்படியே பார்த்து அப்படியே டக்கு டக்குன்னு செங்கலை எடுத்து மாட்டிடுவோமாயா? இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? அந்த நிலத்தை சுத்திகரிப்போம், கிளீன் பண்ணுவோம், வெட்ட வேண்டியதை வெட்டுவோம், அறுக்க வேண்டியதை அறுத்தெடுப்போம். மரங்கள் வளர்ந்துருக்கும், செடிகள் கொடிகள் வளர்ந்துருக்கும், அத்தனை ஆளந்து ஆமையும் வெட்டி எடுத்து நம்முடைய சைட்டுக்கு நேரம் அந்த இடத்துல நீங்க போய் வீடு கட்டுறவங்களை போய் பாருங்க, ஒரு கோடு போடுவாங்க. அந்த ஆமை சுண்ணாம்புல ஒரு கோடு போடுவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த இடத்துல என்ன செய்வாங்க? ஆமை கடப்பாறை போட்டு தோண்டுவாங்க. தோண்டினதுக்கு அப்புறம் கீழே ஸ்திரமாவதற்கு என்ன செய்வாங்க தெரியுமா? அட சொல்லுங்களேன், என்ன பண்ணுவாங்க? கற்பாறைகளை போடுவாங்க, உள்ளுக்குள்ள நல்ல கருங்கல்ல போடுவாங்க. என்ன मकान बनाने वाले देखे ऐसे मकान बना सकते हैं जी? नहीं, पहले उसका सफाई करना, उसका भाई उसको एकदम ठीका लगा कर क्या करेगा? एकदम उसका एकदम वैसे ही क्या करेगा जी? वो नेव बनाने के लिए वो चिन्ह बनाएगा, वो नेव के लिए गाड़ेगा, गाड़ने के बाद क्या करेगा जी? हमें खोदेगा, उसके बाद उसमें मीठा डा मैंने क्या बोलते हैं ये पत्थर डालेगा ना, है ना? நினைச்சு பாருங்க. அதுல கருங்கல்ல போடுவான். கருங்கல்ல சைஸ்கல்ல பார்த்து போடுவாங்க. கரெக்டா அஸ்திபாரத்தை தண்ணி ஊத்தி 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 ஸ்ட்ராங் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பில்டிங் என்ன செய்வாங்க? செங்கலை போட்டு ஆமே इसके बाद ईंटा डालेगा ना जी, ईंटा रख करके एकदम अल्लाह ऐसे ही बनाते जाएगा ना जी. उसके बाद उसमें पानी डालते रहेगा, पानी डालते रहेगा, उसमें सीमेंट पोता ही रहेगा. सीमेंट எல்லாம் போட்டு அடிச்சு அவன் தண்ணி ஊத்தாது, அப்படியே அப்படியே பில்டிங் அப்படியே ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் என்னங்க? கடைசியா மேல என்ன செய்வாங்க? சத்து டாலேகா ना जी, மேல என்ன பண்ணுவாங்க? டர்ஸ் போடுவாங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை சீர்படுத்துகிறார், ஸ்திரப்படுத்துகிறார். அடுத்த பில்டிங் எப்படி பலப்படுத்துவதற்கு அதுக்கு தேவையான தண்ணீர் ஊத்துறமோ அதே போல ஆவியானவனை பலப்படுத்துவார். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ என்று ஆண்டவர் சொல்றாரு. உன்னை நான் பலப்படுத்துகிற கிறிஸ்து நானே. आपको और हमको बलवंत करने वाला परमेश्वर है. बलवंत करेगा. हमें क्या करेगा जी? वो क्या करेगा? बलवंत करेगा. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க பிரதர்? உங்க எல்லாவற்றிலும் பலனா இருப்பீங்க பிரதர். ஆவியில பலனா இருக்கீங்களா? போய் பேசாதீங்க, போய் பேசாதீங்கம்மா. உங்க ஆவி பலனா இருக்கா? சிஸ்டர் என்ன பாக்குறீங்களா? உங்க ஆவி பலனா இருக்கா? ஒரு சின்ன தலைவலி வந்துச்சுன்னா போதும், தலைவலியே மாற மாட்டேங்குது. आप बलवंत का साथ है? உங்க விசுவாசம் பலவீனமா இருக்கு. நீங்க எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே தேவனே உன் மேல இருக்கிற அன்புல எனக்கு பலவீனம் இருக்கு ஆண்டவரே? கரெக்டா பிரதர்? நீங்க நினைச்ச காரியம் நடக்கலைன்னா உடனே ஆண்டவர் மேல எவ்வளவு கோபம் வருது தெரியுமா? நிஜமா இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவங்களை பிளஸ் பண்றாரே, நீங்க அவருக்கு கோடி நன்றி சொல்லுங்க. சில நேரத்தில் நினைப்பேன், ஒரு சின்ன பிள்ளைகள் செய்யற சின்ன சின்ன சுட்டி குறும்புக்கே நம்மளால கோபம் தாங்க முடியல. कभी कभी ऐसा वो दिमाग में हो जाता है, बच्चे लोग अपना अपना नटखटी करता है ना, कुछ न कुछ नटखटी करता है, उसमें देखने में इतना गुस्सा हो जाता है. एक बच्चा कम संभाल नहीं पा रहे. ஒரு குழந்தையை நான் பாதுகாக்க என்னால முடியல, அந்த குழந்தையை பராமரிக்க முடியல. ஆனா ஆண்டவர் என்னை அவர் தாயை போல ஆறுதல் அளிக்கிறாரா, அரவணைக்கிறாரா, தகப்பனை போல சுமக்கிறாரா. हो बच्चों का क्या करता है? माँ के समान संभालता है, बाप का समान अपना कंधे में लेकर चलता है. பிரதர் ஓப்பனா பேசுங்க. உங்க பையனை உங்களால சமாளிக்க முடியுதா? ஒரு நாள்லயே நீ எவ்வளவு திட்டிடுற. இத்தனை வருஷம் ரட்சிப்பு கொடுத்து சிலுவையில மறிச்சு ரத்த சிந்தி அவர் உனக்கா எனக்கா பாடுபட்டு இந்த பூமிக்கு அவர் வந்து தேவனா இருந்தவர் மனுஷனா மாறிட்டார். நான் என்ன நினைப்பேன் தெரியுமாமா? ஒரு ஆதாம் ஏவாள் என்ன தப்பு பண்ணிட்டாங்க? எனக்கு பதில் சொல்லுங்க. நீங்க அட பேசுங்க. என்ன சாப்பிட்டாங்க? ஒரே ஒரு ஆப்பிளா, ஒரே ஒரு பழமா? என்ன பழம் தெரியாது. ஆனா அந்த ஒரு பழத்துக்கே அவன் வீட்டை விட்டு வெளியே போயிட்டான். அந்த ஒரு பழத்துக்கே சபையை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. ஒரு பழத்துக்கு அவனை சபிச்சிட்டாரு. ஒரு பழத்துக்கு அவனை பூமி விட்டு அந்த ஏதனை விட்டு துரத்திட்டாரு. ஒரு பழம் சாப்பிட்டதுக்கு அந்த கீழ்ப்படியாமை நிமித்தம் அவனை உள்ளே இருக்க விடலைனா எத்தனையோ முறை நான் கீழ்ப்படியாம போயிட்டேன்.
எத்தனையோ முறை நீங்களும் நான் ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படியாம போன பிறகு கூட, अरे आदम क्या किया जी? एक फल खाया, एक ही बार खाया। परमेश्वर एदन वाटिका से बाहर निकाल दिए, एक ही बार खाया, एक बार खाने से उनको बाहर निकाल दिए प्रभु। आप और हम कितना बार प्रभु का वचन का उल्लंघन किए, लेकिन अभी भी यहां स्थिर है। तो इसका कारण क्या मालूम है? क्यों मालूम है? अपना अनुग्रह दिया। उंग किरुबै इल्लाम வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. சேர்ந்து சொல்லுவோமா? உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபைதான், நான் நிலைப்பதும் சேர்ந்து சொல்லுங்க. உங்க கிருபைதான், நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானய்யா. கைகள் உயர்த்தி விடாமல் சொல்லுங்க. எத்தனை முறை அவருக்கு நன்றி சொன்னாலும் ஈடாகாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? செயற்படுத்தினாரு, சிறப்படுத்தினாரு. அவர் ஆவியை கொண்டு என்ன செஞ்சாரு? பலப்படுத்தி கடைசி என்னம்மா? கை உயர்த்தி விடாமல் சொல்லுங்க. நிலை நிறுத்துவாராம். क्या करेगा जी? वो बलवंत करेगा, उसका साम्राज्य में साम्राज्य युगा युगा रहेगा। हालेलुया। उनका राज्य में युगा युगा रहेगा। ஹலோ கவனிக்கிறீங்களா? இந்த பூமியில கல்லறையில போய் பாருங்க, 1952 போட்டிருக்கோம். இது பிறப்பு, மறைவு 2000 போட்டிருக்கோம், 2002 போட்டிருக்கோம். ஆனா ஏசப்பாவுடைய ராஜ்யத்துக்கு போனோம்னா பிறக்கவும் இல்லை, முடிவும் இல்லை. பைபிள் சொல்லுது, நான் என்ன செய்வேனா? நிலை நிறுத்த போகிறேன், நிலை நிறுத்த போகிறேன். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அந்த கிரவுன், அந்த கிரீடம், युगा युगा तक मुझे उस राज्य पर प्रभु यीशु मुझे ले जाएगा. அம்மா கவலைப்படாதீங்க. உன் வீடு இந்த ஸ்திரம் அல்ல. ദൈവ രാജ്യത്തിന് ചെല്ലുവാൻ, ദൈവ രാജ്യത്തിന് എത്തുവാൻ, ആ സ്വർഗരാജ്യത്തിന് പോകുവാൻ ദൈവം തന്ന നല്ലൊരു രാജ്യമാണ്. ഹല്ലേലൂയ. ക്രിസ്തീയ ജീവിയും സൗഭാഗ്യ ജീവിയും, ആമേൻ. കർത്താവിൻ കുഞ്ഞുങ്ങൾ കാണുന്ന ദായകം, அந்த தாயகம் நமக்கு பரலோகம். என் தாயகம், என் விண்ணகம், என் தகப்பன் வீடு. மதர்லேண்ட், ஃபாதர்ஸ் லேண்ட். ஆமே. என் தகப்பன் வீடும் தாய் வீடும் பரலோகம் தான். ஐயா, உங்க அம்மா வீடு எங்கேன்னு தான் கேட்பாங்க. இப்ப சொல்லுங்க, என் பரலோகம். ஆண்டவரே, இவங்கெல்லாம் போவாங்களான்னு தெரியலையே, மேலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இதுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் வேண்டாம். நீ பரலோகம் போவேன்னு ஒருத்தன் சொல்ல முடியாது. உன்னை வீடு வாங்குவேன்னு சொல்லுவான், கட்டடம் கட்டுவேன்னு சொல்லுவான், நீ நகை வாங்குவேன்னு சொல்லுவான். இதெல்லாம் விடுறா. எனக்கு நித்திய கனமகிமைக்கு அழைக்கப்பட்ட எனக்கு அந்த பரலோகம் எனக்கு கேரண்டி. நீ அப்பா மட்டும்தான் சொல்லியிருக்காரு, அவர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. நான் போவேன், வருவேன், எப்படியா நான் போறேனோ அப்படியே திரும்பி வருவேன். உனக்கு ஒரு இடத்தை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கை உயர்த்து சொல்லுங்க, ஆமென். मैं जैसे गया वैसे मैं आऊंगा. मनुष्य आपको कोई भविष्यवाणी नहीं दे सकता है, आपको स्वर्ग देंगे. स्वर्ग देने के लिए वो राज्य को देने वाला वो यीशु है. वो कहता है, मैं जैसे गया वैसे ही मैं आएगा. कितने लोग मानते हैं? इतने பேர் இது நம்புறீங்க? நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி உங்க வலது கையை உயர்த்தி, ஆண்டவரே நீர் எப்படியாய் போனீரோ அப்படியே வரப்போகிறேன். அந்த பரலோகம் நிச்சயம். எழுமி நிற்போமா? கண்களை அடைப்போம். கடவுள் ஜெயங்க. அந்த वचनத்தை மீண்டும் ஒரு விசை வாசிக்கலாமா? और एक बार उस वचन को हम लोग देखेंगे. 1 பேதுரு 5 அதிகாரம் 8 வசனத்தில் பாருங்க.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. எழும்பி நிற்போம். தயவு செய்து எழும்பி நில்லுங்க. 1 பேதுரு 5:8 மீண்டும் ஒரு விசை. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். கைகள் உயர்த்தி ஆமென் சொல்லுங்களேன். आंडवर நான் விழித்திருக்கத்தக்கதாக, हे प्रभु मुझे परमेश्वर तू ऐसा सचेत रखो प्रभु, जागता रहने पाए. ஆண்டவர் சொல்றாரு, जान लो, நீ அறிந்து கொள், எதிராளியாகிய பிசாசரவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். எல்லாம் சேர்ந்து சொல்வீங்களா? அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யுங்க? இயேசுவின் இரத்தத்தால் விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உங்கள் சகோதரிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற உங்களை என்னை ஆண்டவர் நித்திய மகிமைக்கு என்று அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ஆண்டவரே, அந்த நித்திய மகிமா, अनंत महिमा के महिमा के लिए परमेश्वर बुलाया. सब लोग आंख बंद करेंगे, கண்களை அடைத்துக் கொள்வோம். தேவ சமூகத்திலே நாம ஒப்பு கொடுப்போமா? பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும் ஆண்டவரே, பாவத்துக்கு எதிர்த்து நிற்கணும். வாயை திறந்து ஜெபம் பண்ணீங்க. பாவத்துக்கு எதிர்த்து நிற்க வேண்டும் ஆண்டவரே. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க வல்லமையை தாங்க. பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்க வல்லமையை தாங்க ஆண்டவரே. எல்லா வாய்களை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த பிசாசுக்கு எதிர்த்து நிற்கத்தக்கதான வல்லமையை தாரும் ஆண்டவரே. பாவத்தை எதிர்த்து நிற்கத்தக்கதான வல்லமையை தாங்க ஆண்டவரே. ஓ ரபாபாமான கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவரே, நம்முடைய வல்லமையை தாங்க. சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி என்னை நிலைநிறுத்துங்க ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆவியானவர் மகிமையை பலப்படுத்துங்க ஆண்டவரே. என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. அவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடுகிறான் ஆண்டவரே. என் கட்டடம் உறுதியாய் நிற்கட்டும், என் விசுவாசம் உறுதியாய் நிற்கட்டும். கர்த்தர் இந்த வார்த்தை மூலமாய் நம்மோடு பேசின வார்த்தையை கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்துக்கு ஸ்தோத்திரம் பண்ணலாம். பரலோகத்தின் பிதாவே, இந்த நாள் கேட்ட வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். ஏனெனில் தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ஜிக்கிற சிங்கத்தை போல வகை தேடி வருகிறான் சொன்னீங்கப்பா. उन्मयागवे नाங்கள் விசுவாசத்தில் உறுதியா இருக்க உதவி செய்யும். हे शैतान, हम लोग सचेत रहना है प्रभु. हे शैतान को हम लोग परमेश्वर सचेत रहना है प्रभु. वो कभी भी हम लोग फाड़ सकता है. परमेश्वर विश्वास के साथ हम लोग रहना है, स्थिर के साथ रहना है, दृढ़ के साथ रहना है, सिद्ध होना है प्रभु, सिद्ध होना है, स्थिर होना है, बलवंत होना है. तेरे राज युगा युगा में हम लोग लेना है. சீர்படுத்தும், ஸ்திரப்படுத்தும், பலப்படுத்தும் அந்த பரலோகத்தில் கொண்டு எங்களை நிலைநிறுத்துவீராக. இயேசு வரும்போது यीशु तू आएगा, हम लोग तेरे साथ हम लोग चलेंगे प्रभु. உம்முடைய வருகையில் நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Hallelujah.